ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஆலங்குளத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். தமிழக ஆளுநர் RN ரவி நிறுத்தி வைத்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளதை வரவேற்று தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளத்தில் ஒன்றிய பேரூர் திமுக சார்பில் பேருந்து நிலையத்தில் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை, ஆலங்குளம் பேரூர் செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆகியோர் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் ஆளுநர் RN ரவியால் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இதனை எதிர்த்து திமுக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் திமுக அரசுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. குறிப்பாக ஆளுநருக்கு பதிலாக பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சரை நியமிக்க வேண்டும், கால்நடை பல்கலைக்கழகம், மீன்வள பல்கலைக்கழகம், டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழக திருத்த மசோதாக்கள் உள்ளிட்ட 10 மசோதாக்களுக்கு அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில் திமுக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளதை அடுத்து அதை கொண்டாடும் வகையில் ஆலங்குளத்தில் திமுகவினர் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டியன், ஆலங்குளம் பேரூர் பொருளாளர் சுதந்திரராஜன், முன்னாள் மாவட்ட பிரதிநிதி அண்ணாவி காசிலிங்கம், வர்த்தக அணி கணேஷ் பாண்டியன், மாவட்ட பிரதிநிதி வாசு, ராமகிருஷ்ணன், இசக்கி பாண்டியன், குறிப்பன்குளம் இளைஞரணி வேல் அரசன், சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.